நீங்க போயிடுங்க. நாங்க ஸ்டேஷனுக்கு போறப்ப உங்க பாதுகாப்போட வந்து ஒருத்தவங்க மண்டை உடைச்சிருக்காங்க. யாரும் வரையில நாங்க போறோம் சொல்றதுன்னா வேற ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. போங்க எல்லாம். எல்லாம் போய் வந்து எல்லாம் சொல்றேன். திமுகவினுடைய வேட்பாளர் நாஜிம் தோல்வி பயத்தால் ரவுடி கும்பல்களை அனுப்பி தேசிய பொறுப்பு திராவிட கழகத்தின் வேட்பாளராகிய என்னை இந்த ரவுடிகள் கத்தியாலம் கட்டையாலம் அடித்து என்னை சேதப்படுத்தினார்கள். ரவுடி கும்பலையும் விட்டு ஹாஜா என்பவர் வீட்டை கதவை உடைத்து அவரையும் பலமாக தாக்கியிருக்கின்றார்கள். இந்த சம்பவத்திற்கு உடனே நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் அதனை சேர்ந்த தோழமை கட்சிகளும் போராட்டத்தில் இறங்குவோம். இன்று இரவு சுமார் 12 மணி வாக்கில் செல்லப்பா என்பவர் போனில் தன்னை மிரட்டுவதாக ஒரு புகார் கூறினார். அதைத் தொடர்ந்து காவலர்களை அனுப்பி அங்கு யார் மிரட்டுகிறார்கள் என்று விசாரிக்க சொன்னோம். அதற்குள் புறா மற்றும் சின்னத்தம்பி அப்துல் காதர் அலையாஸ் சின்னத்தம்பி இவங்க மற்றும் ஒரு சில கும்பல் வந்து அவர் கேண்டிடேட் மிஸ்டர் அசனா வீட்டுக்கிட்ட வந்து தகராறு பண்ணி அவர் கேண்டிடேட்டையும் வந்து அடிச்சிருக்கிறாங்க. அவர் கூட இருந்தவங்களையும் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த சம்பவம் கேள்விப்பட்டு உடனே வந்து போலீஸ் அங்கே விரைந்து சென்றது. ரெண்டு பக்கமும் கேதர் ஆகி நின்றுக்கிட்டு ஒருத்தவங்க தாக்க முயற்சி பண்ணாங்க. கல்லாலையும் கழிகளாலையும் தூக்கி அடித்துக்கொண்டு அதில் இன்டர்ஃபியர் பண்ண போலீஸ்காரும் நிறைய பேர் அடிபட்டிருக்கிறாங்க. பேசிஃபை பண்ணுறதுக்கு தடுக்க போன போலீஸ்காரும் அடிபட்டிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சிகிச்சை பெற்றிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தில் கேண்டிடேட் மிஸ்டர் அசனா வந்து கையில் அடிபட்டிருக்காரு. இரண்டு பக்கத்திலையும் வழக்கு பதிவு செய்திருக்கிறோம். மேலும் போலீஸாரை வந்து அடித்திருக்காகவும் வழக்கு பதிவு செய்திருக்கிறோம். இது போன்ற சம்பவங்கள் தொடருமேயானால் போலீஸாரின் நடவடிக்கை மிக கடுமையாக இருக்கும்.